சேலம் ஓவியா ஜுவல்லர்ஸ் தங்கம் வாங்கும் அனைவருக்கும் எடைக்கு எடை வெள்ளி இலவசம், செய்கூலி சேதாரம் முற்றிலும் இலவசம். சபரிமலை தங்கம் கொள்ளை விவகாரத்தில் சென்னை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் நடந்த அமலாக்கத்துறை சோதனை நிறைவடைந்திருக்கிறது. மேலும் தகவல்களை செய்தியாளர் சாலமன் வழங்க கேட்கலாம். சாலமன், வணக்கம். இந்த இடி ரெய்டில் என்னென்ன ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது? முழு தகவலை சொல்லுங்க. சபரிமலை ஐயப்பன் கோயில்ல தங்கம் திருடப்பட்ட வழக்கானது நாடு முழுவதுமே பெரும் அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில இந்த வழக்குல சட்டவிரோத பணப்பரிமாற்றம் ஏதேனும் நிகழ்ந்திருக்கிறதா உள்ளிட்ட கோணங்கள்ல விசாரிப்பதற்காக அமலாக்கத்துறை களத்துல இறங்கி இருக்கிறது. நேற்று ஏற்கனவே இந்த வழக்குல கைதான பிரதிநிதிகள், அவர்களுக்கு சொந்தமான இடங்கள் என மொத்தம் 21 இடங்கள்ல அமலாக்கத்துறையினர் தீவிர சோதனையில இறங்கினர். குறிப்பாக சென்னையில மட்டுமே 4 இடங்கள்ல இந்த சோதனையானது நிகழ்த்தப்பட்டது. அதாவது ஏற்கனவே இந்த வழக்குல அந்த தகடு செய்து கொடுத்த பங்கஜ் பண்டாரியினோட அவருடைய நிறுவனம், அவருடைய வீடு மற்றும் அது மட்டுமின்றி இந்த நகையோட பணியாளர் செய்யக்கூடிய அவரது கல்பேஷ் என்பவரோட வீடு என மொத்தம் 4 இடங்கள்ல சென்னையில சோதனையானது மேற்கொள்ளப்பட்டது. இந்த சோதனையானது நேற்று இரவு மற்றும் இன்று அதிகாலை என அது நிறைவடைந்திருக்கிறது. இந்த சோதனையில பல்வேறு முக்கிய ஆவணங்களை மற்றும் அது மட்டுமின்றி டிஜிட்டல் ஆவணங்களும் பறிமுதல் செய்யப்பட்டு சென்றிருப்பதாக அமலாக்கத்துறை வட்டாரங்கள் தரப்புல தகவலானது தெரிவிக்கப்பட்டது. இதே போல இந்த பிரதிநிதிகள் தொடர்பான இடங்கள்ல சோதனையிலும் பல்வேறு ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக அமலாக்கத்துறை தரப்புல ஒரு தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில முழுவதுமாக பிரஸ் நோட்டான கொடுக்கப்படும் எனவும் அமலாக்கத்துறை வட்டாரங்கள் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதனை அடிப்படையாக வைத்து அடுத்த கட்டமாக சொத்துக்கள் முடக்கம் உள்ளிட்ட செயல்களில் அமலாக்கத்துறையினர் ஈடுபட இருப்பதாகவும் ஒரு தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி சாலமன். சேலம் ஓவியா ஜுவல்லர்ஸ் தங்கம் வாங்கும் அனைவருக்கும் எடைக்கு எடை வெள்ளி இலவசம், செய்கூலி சேதாரம் முற்றிலும் இலவசம்.